அவர் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரோ அதே போல இவர் கரலா கட்டி கேட்டு கொடுத்துருக்காரு சார். அது இப்ப அவுட் ஆஃப் போர்ஷன் சார். இந்த பிள்ளை 66 பொங்கலுக்கு அன்பே ஒரே ஒரு வாத்தியார் தான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். எனக்கு என்ன மகிழ்ச்சினா வேற யாரும் அந்த வாத்தியார்னு கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டு பிள்ளை 1001 கார்த்தி நடிக்கிறது. உண்மையிலே சொல்றேனுங்க, ஏதோ கார்த்தியா இருந்தங்காட்டி நாங்கள்ல விட்டு போனா போதும் 1001 அப்படிங்கிற டைட்டிலுக்கு. வேற யாராச்சும் நடத்திருந்தாங்கன்னா குப்பு 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 குப்புன்னு எரிஞ்சிருக்கு. இது நம்ம ஆளா போனங்காட்டி சரிப்பா நம்ம கார்த்தி தான்ப்பா 1001 நடிச்சுட்டு போட்டுப்பா அப்படின்னு விட்டேன். பரவாயில்ல, நிறைய இடத்துல பாஸ் ஆயிட்டீங்க. ஆமா, ஓகே, நீங்க ப்ளே பண்ணனால நானே சொல்லிடுறேன். யாருடைய தாகமானாலும் அதை தீர்த்து வைப்பது தண்ணீரின் தன்மை அப்படின்னு நம்மளுடைய வாத்தியார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த வகையில தண்ணீரின் தன்மை போல் எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அதுக்கு 100% ஜஸ்டிஸ் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய சத்யராஜ் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஆர் புரட்சி தமிழன் சத்யராஜ் சார். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட எவ்ரிபடி டுகெதர். யாருடைய தாகமாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்ணீரின் கடமை. எந்த படம்? 1001. இங்க நிறைய புரட்சி தலைவர் ரசிகர்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க வாத்தியாரா நடிக்கிறது எங்க வீட்டு பிள்ளை வந்து சூர்யாவும் கார்த்தி எங்க வீட்டு பிள்ளை. எங்க வீட்டு பிள்ளை வாத்தியாரா நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி ஞானவேல் ராஜா, தம்பி கலையுலக மார்க்கண்டேயன் சிவகுமார் அவர்கள் அண்ணன் சொன்ன அடிச்சு போடுவாங்க. நீங்க சின்ன பையன் மாதிரி இருக்கிறீங்க, உங்களை பேர் நான் எப்படி அண்ணன் சொல்றது? நலன் குமாரி சார் டைரக்டர், குமாரசாமி அவர்கள் டைரக்டர். அத்தனை பேருக்கு, தம்பி ஆனந்தராஜ் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கார்த்தியின் ரசிகர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்க, நான் தீவிர வாத்தியார் ரசிகர். நான் இந்த படத்துல வில்லன். தம்பி ஆனந்தராஜ் வந்து வாத்தியார் ரசிகராக நடிச்சுக்காரு. கேட்டார், நான் டைரக்டர்கிட்ட கேட்டு அதை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. நீங்கள் தலைவர் ரசிகர் தானே ஆனந்தராஜ்? தம்பி இல்லைங்க, டெஸ்ட் இருக்கு, அது உட்கார முடியாது. பாருங்க சார், நான் சொல்கிற டைலாக் எல்லாம் எந்த படத்துலன்னு சொல்றேன். சும்மா நடிச்சா கேரக்டரா மாறி. துரைசாமி, என் தாய் எனக்கு பால் ஊட்டி வளர்த்தாங்க, இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தாங்கடா. இந்த தாயை விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கோழை இல்லடா. ஒரு பிடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணக்கூடிய பரம்பரையில் வந்தவன் தான்னா. 100 என்ன 1000 என்ன 1,00,000 பேர் ஒன்று கூடி கொலையெடுத்து வந்தாலும் இந்த இடத்தை விட்டு பிரிக்கவே முடியாதுடா. நான் ரத்த சிந்துனா அது இந்த மண்ணில் தாண்டா கலக்கும். நான் உடல் கீழே சாஞ்சா அது இந்த மண்ணை தாண்டா அணக்கும். என் உயிர் போனா இது இந்த மண்ணில் தாண்டா போகும். ஆனா அந்த நேரத்தில் நான் எழுப்ப போகும் உரிமை குரல் இங்கு மட்டும் இல்லை, எங்கெல்லாம் உழைக்கிறவன் இருக்கிறானோ, எங்கெல்லாம் அவனுடைய வேர்வை துளிகள் விழுதோ, அங்கெல்லாம் என்னோட உரிமை குரல் உழைச்சுக்கிட்டே தாண்டா இருக்கும். அவர் சொன்னதுல உங்களுக்கு பாதி பேர் கிடைச்சிருக்காரு. உரிமை குரல் படத்துல வர உரிமை குரல் பேர் சொல்லிட்டாரு. சரி, இது வந்து அவர் துப்பாக்கி சூடு வாங்கினதுக்கு அப்புறம், துப்பாக்கியால சுடுறதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய வாய்ஸ் இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஒரு படத்துல அஞ்சலி தேவி அம்மா வந்து ஒரு சர்வாதிகாரி ராணி, அவங்க தலைவர் வந்தோன்னு அவங்க மேல கத்தி எடுத்து வீசிடுவாங்க. அப்போ தலைவர் பேசுற ஒரு வசனம், என்னை கொல்ல இருந்தீர்களே அதே கத்தி உங்களையும் கொல்லும் என்பதை மறந்து விட்டீர்கள். குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறிவைக்க மாட்டேன். வழிமுடி வீழ்ந்தது. மகாராணியாரை வீழ்த்துவது சுலபம் என்பதற்கு அறிகுறியாக. ஆனால் ஆத்திரக்காரன் அல்ல கரிகாலன், அவன் கேட்கும் நீதியை நின்று நிதானமாகத்தான் கேட்பான். இது மகாதேவி மர்மயோகி. வாய்க்கு வந்ததெல்லாம் அடிக்கூடாது. படிச்சிருக்கேன். சரி, இதை சொல்லுங்க. படையிலே சேர்ந்தேன் மக்களுக்கு பணிபுரிய, நாட்டை காக்க. சேர்ந்த பின்பு அறிந்தேன் ஆற்ற வேண்டிய படை மக்களை ஆள வைத்தது, வாழ வைக்க வேண்டிய படை மக்களை மாள வைத்தது என்று. உங்கள் ஆட்சியின் கொடுமைகள் அனைத்தையும் கண்டேன்.
ஆதரவற்று மக்கள் துடிப்பதையும் பார்த்தேன். மக்கள் அழுத கண்ணீர் ஆரண பெருகும். சண்டை வேண்டாம், உணவு வேண்டும், வாழ்வு வேண்டும் என்று அழுதவார்கள். அவர்களை அடிக்கச் சொல்லுவார் தளபதி. அணைக்கத்தாவும் மனசாட்சி. உள்ளம் துடித்தது, உதிரம் கொறித்தது. ஏன் இப்படி? எதற்காக? நடக்கலாமா? சரிதானா? இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன். ஒரே ஒரு முடிவுக்குத்தான் வந்தேன். மக்களிலே ஒருவன் தலைவராகும் வரையில் மன்னராட்சியின் அக்கிரமங்களுக்கு முடிவே இருக்காது என்பதை அறிந்தேன். படையிலிருந்து விலகினேன். புரட்சி கூட்டத்திலே புகுந்தேன். புரட்சி என்றதும் பயந்து விடாதீர்கள். இது ஆலயத்திற்கும் ஆயுத புரட்சி அல்ல. அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நாங்கள் தீயிடுவோம், தீமைக்கு கொள்ளையடிப்போம், மக்கள் உள்ளங்களை குவித்து வைத்து அனுபவிப்போம். அறிவு பொருட்களை கத்தி இல்லாத ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி அது. என்ன நாடோடி மன்னர். என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இதுவரை இல்லை. அது நாடோடி மன்னர். அது நாடோடி மன்னர் தான். சரி, மனோகர் சார் கேட்பார் வாத்தியார் பார்த்து, நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு. உங்கள் அதிகாரம் என்ன சிலப்பதிகாரமா? என்றென்றும் நிலைத்திருப்பதற்கு. அது வந்து 1001 படத்தை சோசியல் டயலாக். வீட்டுக்குறையில ஒட்டடை படிக்கணும்னு யாருமே ஆசைப்படுறதில்ல. அது தானா படியுது. வாழ்க்கையில வர துன்பங்களும் அப்படித்தான். அதை நாம தான் நம்ம மன உறுதியால போகணும். இது இதுல இருக்கு, கேட்டு சொல்றேன். இல்ல சந்திரோதயம். ஓகே, பரவாயில்ல, பொழைச்சு போங்க, விட்டுரு. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. guys, I think for one moment சத்யராஜ் சாருக்காக ஒரு மிகப்பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். This is iconic sir. நீங்க மிகப்பெரிய வாத்தியார் ரசிகர் எங்களுக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய வாத்தியார் ரசிகர் அப்படின்றது வேற லீக் சார். மன்னிக்கணும், நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர் அவருன்னு சொல்லிட்டேன். அவர்கிட்ட இருந்து கர்லா கட்டைய வந்து வாங்கினவர் இவர் தான். ஆனா இந்த கர்லா கட்டையை கொடுத்தது என்கிட்ட தான். அவர் வந்து எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரோ அதே போல இவர் கர்லா கட்டையை எடுத்து கொடுத்திருக்காரு சார். அது இப்ப அவுட் ஆஃப் போர்ஷன் சார். அது கர்லா கட்டை வாங்கின கதை. நான் வாத்தியார் போக்க தோட்டத்துக்கு போனேன். போனோன்னே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அண்ணா ஒன்றும் வேண்டாண்ணே, எப்போ வேணாலும் உங்களோட வரேன், பார்க்குறேன், போகிறேன், அது போதும்ண்ணே. இல்லை ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னாரு. அண்ணா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு தம்பிள்ஸ் இருந்தால் கொடுங்க, நல்லா பெருசாக கேளுங்க அப்படின்னு. ஐயோ பெருசாக நீங்கள் எனக்கு ஏதாச்சும் பண்ணாலும் அதை வச்சு எனக்கு என்ன பண்ணுறது தெரியாது, ஒரு தம்பிள்ஸை கொடுங்கண்ணே போதுன்னு வாங்கிட்டு கேட்டால் ஒரு கரலாக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன வெயிட் தெரியுமா? பட்டிக்காட்டு பூனையால் சுற்றி இருப்பாரு. பயங்கர வெயிட். ஒயிட் பேண்ட், ரெட் ஷர்ட், பிளாக் பெல்ட். அந்த படத்துல ட்ரெஸ். ஆமா ஆமா. சரி, என்ன சார் இப்படி அனுமனுவா ரசிக்கிறீங்க? ரொம்ப அரக்கத்தனமான ரசிகர், பக்கத்துலயே வர முடியாது. நாங்க யாரும் அட்டெம்ப்ட் கூட பண்ணல சார். பட் அந்த ரசிகர் இந்த திரைப்படத்துல அவ்வளவு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். 1958 ஆகஸ்ட் மாசம் 22ஆம் தேதி பாருங்க டேட்டோட சொல்றேன். 64 பொங்கலுக்கு வேட்டைக்காரன், 65 பொங்கலுக்கு எங்க வீட்டு பிள்ளை, 66 பொங்கலுக்கு அன்பே. சத்தியமா தெரியல சார். எல்லா சார்பாக சார் சொல்றேன், இது வேற லீக் சார். இது மாதிரி வரவே முடியாது. எல்லா படத்து வசனம் தெரியும், மத்தவங்க எல்லாம் பேசுங்கிறது கேட்டு விட்டு வச்சுட்டு போறேன். ஒரே ஒரு வாத்தியார் தான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். எனக்கு என்ன மகிழ்ச்சினா, வேற யாரும் அந்த பாவாதியார்னு கேரக்டர் நடிக்காம எங்க வீட்டு பிள்ளை 1001 கார்த்தி நடிக்கிறது. உண்மையிலே சொல்றேனுங்க, ஏதோ கார்த்தியா இருந்தம் கேட்டு நாங்கெல்லாம் விட்டு போனா போதும் 1001 அப்படிங்கிற டைட்டிலுக்கு. வேற யாராச்சும் நடத்திருந்தாங்கன்னா குப்பு 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 குப்புன்னு எரிஞ்சிருக்கு. இது நம்ம ஆளா போன காட்டி சரிப்பா நம்ம கார்த்தி தான்ப்பா 1001 நடிச்சுட்டு போட்டுப்பா அப்படின்னு விட்டேன். பரவாயில்ல, நிறைய இடத்துல பாஸ் ஆயிட்டீங்க. ஆமா, ஒரு லவ் சீன் டைலாக் சொன்னா தெரியுமா? வேண்டாம் இல்ல, நல்ல சீனு. நமக்கு ரொம்ப தூரம் வேண்டாம். 1001 புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. 2 பேருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியம் இருக்கும். பட் ஒரு லேடிஸ்க்கு ஒரு வெக்கம் இருக்கும்ல, கட்டி பிடிக்கலாம்னு ஆசை இருந்தாலும் வெக்கத்தோடு இருப்பாங்க. அப்ப அந்த அலை அடிச்சு போட்டு ஆடணும்னா ஜெயலலிதா மேடம் வந்து வாத்தியார் மேல விழுந்துருப்பாங்க. விழுந்தோன்னா பொல்லாத அலை அப்படிம்பாங்க. வாத்தியார் நம்மை புரிந்து கொண்ட அலை. அது வந்து திருமணம் ஆன பிறகு உள்ள பேசுற வசனம் அது. கப்பலுக்கு அடியில. ஓகே, மற்றவங்க பேசணும். இத்துடன் எனது இல்ல ஐயா, வாத்தியார் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க நீங்க. இங்க ஒரு சில கேள்விகள் அவரும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க வாங்க கண்ணு வாங்க.
அங்க வேணுமா? சார் நீ கண்ணு அந்த கண்ணு இல்ல சார். சரி சரி. தம்பி சத்யராஜ் எப்படி இருக்கீங்க? அண்ணா நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்குண்ணா. உங்க ரசிகருக்கு நல்லா தாங்கண்ணா இருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்துல தம்பி கார்த்தி என்ன மாதிரியே நடிச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் என்னோட ரத்தத்தின் ரத்தம். சொல்லுங்க. அண்ணா, கார்த்தி வந்து முதல் படத்திலேயே பல அவார்டை வாங்கிட்டாரு, பருத்தி வீரன் அப்படின்னு. தொடர்ந்துண்ணே அண்ணா வாத்தியார் அண்ணா தொடர்ந்து 5 படம் கண்டினியூஸா ஹிட் கொடுத்த முதல் ஹீரோ கார்த்தி தானே. அந்த சந்தோஷம் இருக்குண்ணே. இல்லாட்டின்னா உங்க கேரக்டர் எடுத்து நடிச்சு பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியமான, எங்களை மாதிரி உங்களுடைய வெறித்தனமான ரசிகர்கள்லாம் கோச்சுக்கும் இல்லையா. பட் கார்த்தி வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி என்கிட்ட நிறைய டவுட் கேட்டிருக்காரு. பஞ்சு டைலாக் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேண்ணே. கண்டிப்பா உங்க பேரை தம்பி கார்த்தி அருமையா காப்பாற்றுவார். அதனாலதான் அவர் 1000ல் ஒருவர். அண்ணா, வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தத்துவம், நீங்க சொன்ன டைலாக் போதுண்ணே. நான் என் பிறந்தேன்ல மேஜர் சுந்தரராஜ் உங்களை பார்த்து கேட்பாரு, உங்க கொள்கை தான் என்ன அப்படின்ட்டு. அழறவனை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவனை சிந்திக்க வைக்கணும். இதுக்கு மேல என்னென்ன டைலாக் வேணும்? ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நீங்க என்ன மிகப்பெரிய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனா எந்த திரைப்படத்துல என்ன பார்த்து நீங்க ரசிகனானீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அண்ணா, நான் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிறது தானே 1964 பொங்கலுக்கு வேட்டைக்காரன் படம் வந்தது. அந்த படம் பார்த்ததுலேருந்து உங்களுடைய தீவிர ரசிகன் ஆயிட்டுனேன். அந்த படத்துல வர பாடல் வரிகள் ஒண்ணு போதுண்ணே, எங்களை எல்லாம் வழி நடத்துறதுக்கு. இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வழி நடத்துறதுக்கு அந்த பாடல் வரிகள் போதும்ண்ணே. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அது போதுண்ணே. தம்பி, பாட்டி விட்டு வைக்கலையா நீ? அருமை. அப்புறம் நான் கொடுத்த இந்த கடலா கட்டைய இன்னும் பத்திரமா வச்சிருக்கியா? ஆமாண்ணா, வச்சிருக்கேண்ணே. ஆனா என்னன்னா, நீங்க கொடுத்தப்போ அந்த கடலாக்கட்டை எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேண்ணே. இப்போ I am 71. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை தூக்கி சுத்தணும்னா சைடு கலண்டுருச்சுன்னா வம்பா போயிடும். ஆனந்தராஜுக்கு வேட்டு வைக்கலான்னு கொடுத்தேன்னே, தம்பி தப்பிச்சிட்டாப்லன்னு நினைக்கிறேன். எடுத்து சுத்தினீங்களா படத்துல? சரி சரி, மிக்க நன்றி. ஓகே. கட்டப்பாவுக்கு கடலா கட்டை சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. கட்டப்பாக்கு கரலா கட்ட சுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி. நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணா, கட்டப்பா படத்துல எனக்கு கேரக்டருக்கு பேர் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்க ரசிகரா இருந்ததுனால தானே. அதனால தானே சின்ன வயசுலயே 2 கையிலையும் சிலம்ப சுத்தி பழகிட்ட, கத்தி சண்டை எல்லாம் பழகிட்ட. அதனால தானே எனக்கு கட்டப்பாவை நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது. இந்த நேரத்துல உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் கட்டப்பாவை நடிச்சதுக்கு. வாத்தியார, தேங்க்யூ வாத்தியார. ஒரு மனிதன் ஒரு வைபாக வாழ முடியுமா அப்படின்னா அதுவும் அந்த ரசிகர் அப்படிதான். தேங்க்யூ so much சத்யராஜ் சார் for creating an absolutely new vibe in this auditorium. இந்த அரங்கத்துக்கு